அவ்வளோ ஹைட்டு வளருங்களா சார் பூப்பன்னைக்கு? ஆமாங்க, 15 அடி மினிமம் 15 அடி போகுங்க. 15லேருந்து 20 அடி வரைக்கும் போகுங்க. ஆனால் வெட்டி விட்டால் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா சார்? ஆமாங்க. மாட்டுகளுக்கு இது வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒன்று இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். கண்டிப்பாங்க. இது எவ்வளோ நாள் ஆகுங்க சார் வளருது? சார் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து 90 நாளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 நாளுங்கிறப்போ வெட்டிகிட்டே இருக்கலாங்க. சார் 15 கிலோ கொடுக்கலாங்க சார் ஒரு வேலைக்கு. 15 கிலோ கொடுக்கலாங்க? ஆமாங்க. ஆமாங்க. அது கூட நம்மளுடைய தீவனத்தையும் சேர்த்து கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லைங்களா சார்? ஆமாங்க. பதினஞ்சு கிலோ சொன்னீங்களா சார்? ஆமாங்க. 15 கிலோனா நமக்கு எவ்வளோ சூப்பர் நேப்பியர் தேவைப்படுது? இந்த அப்படி இல்லாத்தையும் நம்ம சைலேஜ் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா? ஆமாங்க. தீவனத்தில் சைலேஜ் வாங்கினா எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? சைலேஜ் வந்து 10லேருந்து ஒரு 12 கிலோ கொடுத்தா போதுங்க. ஆமாங்க. இது ஒரு பரியில் எவ்வளோ கிலோ வரைக்கும் பிடிக்கும் சார்? சார் 15 கிலோ வரைக்கும் பிடிக்குங்க. 15 கிலோ. ஆமாங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குங்க. ஒரு பரி வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. நம்மளுடைய ஃபார்ம் ஒரு சின்னதாக ஒரு பிளான்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே என்னென்ன மாடல்? சார் நம்மகிட்ட ஜெர்சி இருக்குங்க, ஹெச்எஃப் இருக்குங்க. எது சார் அதிகமாக பால்? ஹெச்எஃப்பில் தான் சார் வருங்க. எவ்வளோ கரெக்டுங்க சார்? சார் ஹெச்எஃப்பில் நம்மளுக்கு ஒரு 17லேருந்து 20 லிட்டர் கறக்கிற வரைக்கும் நம்மகிட்ட மாடு இருக்குங்க. இதுக்கு 22 லிட்டர் கறந்த மாடு இருக்குங்க. அது ஒரு மாடு இருக்குங்க. ஜெர்சி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15லேருந்து 17 லிட்டர் வருங்க சார். ஆனால் பாலினுடைய ஹீல்டு வந்து எது? ஹீல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெச்எஃப்பில் தாங்க சார். ஹெச்எஃப்பில் தாங்க. கண்டிப்பாங்க. எது வளர்க்குறது நமக்கு லாபமாக இருக்கும் சார்? நம்மளுக்கு ஹெச்எஃப் பொறுத்து தான் சார் நம்மளுக்கு லாபங்க. ஹெச்எஃப் தான் லாபங்க. ஒரு ஹெச்எஃப் மாடு வாங்கணும்னா என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம் சார்? சார் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 70க்கு எபோவ் தாங்க சார். நம்ம ஒரு 20 லிட்டர் பட்ஜெட்டு வேணும், 20 லிட்டர் நம்ம பால் கறக்கணும் அப்படின்னா ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து சார் மாடுங்க. ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும்னா எவ்வளோ மாடுகளோட ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ஒரு லாபகரமாக இருக்கும் சார்? சார் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம இந்த தொழிலை பற்றி நம்மளுக்கு முதல் ஃபஸ்ட்டு தெரியணுங்க. தெரிஞ்சு நம்மளுக்கு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாடு வாங்கணும். அது நம்ம பண்ணுறோம், அதில் ஒரு லாபகரமாக இருக்கான்னு நம்ம பண்ணணுங்க. அப்புறம் அதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணணுமே தவிரங்க எடுத்தோன்னே நம்ம 20 மாடு 50 மாடுன்னு அப்படி போயிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதுங்க. முதல்ல வந்து அந்த தொழிலை பற்றி நம்மளுக்கு தெரியணுங்க. தொழில் பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போக முடியுங்க. சார் என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார் நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேங்க. ஆமாங்க. ஸோ இந்த அனுபவம் வந்து அப்பாவுடைய காலத்தில்? ஆமாங்க. அப்பா அம்மா வந்து மாடு வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு 4 மாடு வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே அது வந்து இந்த கொரோனா டைமில் இருந்து இப்போ வந்து 6 வருஷம் ஆச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு படித்த இளைஞர்கள் வந்து இந்த ஒரு பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னத்தை வந்து முதன்மையாக கடைபிடிக்கணுங்க சார்? இதில் வந்து டைமிங் சார். இதில் என்ன கேட்டால் மற்ற ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா மற்ற லீவு கிடைக்குங்க. இதில் வந்து 365 நாளும் வந்து நம்ம லீவே கிடையாதுங்க. 365 நாள் நம்ம வேலை செஞ்சே ஆகணுங்க. கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். மற்ற எதாக இருந்தாலும் நம்ம மற்ற வேலையில் நிறுத்திக்கலாங்க. ஆனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அப்படி நிறுத்த முடியாதுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. 5 அடிங்க சார். 2 செட் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. 5 அடி இடைவெளி. ஆமாங்க. 5 அடி விட்டால் தான் நம்மளுக்கு மாடுகளுக்கு கொஞ்சம் அந்த ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு மாட்டு ஹீட்டு இல்லாமல் இருக்குங்க. இல்லைன்னா ஒன்றும் மாடு ஆல்ரெடி ஹீட்டு தான் இருக்குங்க. மாட்டை பொறுத்தளவுக்குங்க. அது பக்கமாக இருந்ததுன்னா ஹெச்ஆகி ஹீட் ஆகிக்குங்க. ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக தான். ஆமாங்க. மாட்டுடைய சாணம்லாம் நம்மளோட இதுக்கே பயன்படுத்திக்கிறீங்க இல்லைங்களா? நம்மளது பயன்படுத்துங்க. அது போக நம்ம சேலுக்கு கொடுத்துட்ருக்குங்க. எவ்வளோ சார்? நம்ம
டிராக்டர் வந்து 3200 ரூபா 3300 டிராக்டர் கொடுத்துட்ருக்குங்க. அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தா தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். ஆமாங்கண்ணா, கண்டிப்பாங்க. இப்போ நம்ம தீவனங்கள் ப்ளஸ் சூப்பர் நேப்பியர் நீங்களே வச்சுருக்கீங்க. ஆமாங்க, அதையே நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஆமாங்க. ஒரு வேளை சைலேஜுங்க, ஒரு வேளை வந்து சூப்பர் நேப்பியருங்க. ஆமாங்க, அப்படி மாறி மாறி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஆமாங்க. தண்ணியெல்லாம் எப்படி சார் மாடுகள்? சார் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது இது இருக்குங்க, இதில் வச்சுருவோங்க. இல்லாட்டி தாலி இருக்குது, தாலியில் ஊற்றி வச்சுருவோங்க. இப்போ பணியாட்கள் 2 பேர் நீங்கள் பணியாற்றுறீங்க? ஆமாங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வேலைகள் என்ன சார்? அவங்க காலையில் 4:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு சாணியெல்லாம் வலித்து கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் வந்து பால் கறக்கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. பால் கறந்து முடிச்சுட்டு மாட்டுக்குள்ள தண்ணி காமிச்சு கட்டிட்டு அடுத்தது வந்து மாட்டுக்கு தேவையான தீவனத்தை கொடுத்துருவாங்க. காலையில் சைலேஜ் கொடுத்துருவாங்க. குடிக்கையிலேயே ஒருத்தர் வந்து ஷெட்டு கழுவிடுவாருங்க. அப்புறம் ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு போட்டு மாட்டு தீவனத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மதியானம் ஒரு 3 மணிக்கு வந்து மறுபடியும் அதே ரிப்பீட்டாக அந்த வேலையை வந்து மறுபடியும் செய்வாங்க. சரி, எப்படி சார்? அதாவது இப்போ பணியாட்கள் தான் பெரிய டிமாண்டாக இருக்குது. எங்கிட்டயே நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. மாட்டு பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இடைவிடாத ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்லலாம். எங்கிட்ட ஒரு நண்பர் வந்து எங்கேன்னா விழுப்புரம் சென்னை அருகில் வந்து ஒரு மாவட்டத்தில் அவர் வந்து எனக்கு பணியாட்கள் வந்து கிடைக்கிறதே இல்லைங்க சார், ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த பணியாட்களுடைய பிரச்சனையை எப்படி சார் சால்வ் பண்ணுறது? சார் பணியாட்கள் பிரச்சனைங்கிறத வந்து இதில் வந்து என்னென்னா இதில் வந்து லீவு இல்லைங்க சார். அதனால தான் வந்து பணியாட்கள் வந்து தங்குறது வந்து ஸ்டே பண்ணுறது ரொம்ப ஒரு இதாக இருக்குங்க. இப்போ மற்ற இதாக இருந்தால் வந்து 2 நாள் லீவ் போட்டுக்கலாம், எதாக இருந்தாலும் ஒரு நாள் ஏதோ ஒரு பக்கம் போல வரலாம். இதில் வந்து அந்த வேலையை பண்ண முடியாதுங்க. 365 நாள் காலையிலையும் ஈவினிங்கும் கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும். அதனால தான் வந்து அவங்களுக்கு ஒரு மதியான டைம் ரெஸ்ட் கிடைக்குங்க. இருந்தாலும் அது மற்றபடி நம்ம ஒரு ஃபேமிலியாக அவங்க ஃபேமிலியில் போய் அட்டாச் ஆகி இருந்து பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குங்க. எவ்வளோ சார் நீங்களே எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க சார் பணியாட்களுக்கு? சார் நம்ம 23,000 கொடுக்குறோங்க சார். நம்ம ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்கு. ஆமாங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம கொடுக்கலன்னா கன்ஃபார்மாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, பிரச்சனையே. கண்டிப்பாக நம்மளுடைய பணியாட்கள் வட இந்திய. ஆமாங்க, அஸ்ஸாம்காரருங்க. அப்போது தமிழில் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் பெரியவர் வந்து அவர் தான் ஆரம்பத்துலேருந்து இருக்காருங்க. இப்போ அவர் வந்து ஊருக்கு போயிருக்காருங்க. அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டாக நம்மளுக்கு. அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டுங்க. அவர் இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபார்மை வந்து இன்னும் அடுத்த லெவலில் நீங்கள் மாற்றணுன்னா எவ்வளோ மாடுகள் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க சார்? மறுபடியும் நம்ம அடிஷ்னல் ஒரு 35லேருந்து 40 மாடு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்ட்டு இருக்குங்க. ஆனால் அதுக்கு இடைவிடாத ஒரு உழைப்பை வந்து கொடுத்துட்டே. ஆமாங்க, கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இப்போ நீங்கள் பணிக்கும் போயிட்டு இப்போ நீங்கள் இந்த மாடுகளையும் நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க? அதாவது ஆளுகள் வச்சிருக்கிறதுனால தான் முடியுதுங்களா சார்? ஃபேமிலி சப்போர்ட்டுங்க? இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்குதுங்க. என்னதான் ஆளுக இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்ம பண்ண முடியாதுங்க. இப்போது ஆளுகளே இல்லைனாலும் நான் காலையில் நான் பால் கறந்தனால ஒய்ஃப் வந்து ஈவினிங் வந்து அவங்க வந்து சாயங்காலம் டைமு பால் கறந்துடுவாங்க. அப்புறம் அம்மா மற்ற வேலையை சின்ன சின்ன வேலையெல்லாம் அம்மாவும் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபேமிலியாக வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த வேலையை பண்ண முடியுங்க. வேலையாட்களையும் மட்டும் நம்பினோம்னா கண்டிப்பாக அது பண்ண முடியாதுங்க. முடியாதுங்க. சார் இப்போ மாடுகளுக்கு வேறு என்னென்ன நோய் பிரச்சனைகள் வந்து இருக்குங்க சார்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் சார். இப்போ வந்து கோமாரின்னு சொல்கிறாங்க, வாய்ச்சப்பை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பக்கம் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு வந்து தடுப்பூசி போட்டோம்னா அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாங்க. மாடுகளுக்கு நீங்கள் வந்து எப்படி சார் இன்ஜெக்ஷன் மூலமாக தான் நீங்கள்? ஆமாங்க, ஏன்னா விருத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆமாங்க, இன்ஜெக்ஷன் தான். காலை எதுவும் நீங்கள் இல்லை? காலை இல்லைங்க, அடுத்து அந்த ஷெட் ரெடியான காலை வாங்கி நம்ம காலையில் பண்ணிக்கலாமா அப்படின்னு. எது சார் நம்மளுக்கு பெஸ்ட்டு சார்? காலை பெஸ்ட்டுங்களா இன்ஜெக்ஷன் பெஸ்ட்டுங்களா சார்? காலை பெஸ்ட்டுங்க. ஆனால் அது வந்து நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம அதை காலை பிடிச்சி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் நிறைய இருக்குதுங்க. அதனால வந்து நம்ம டாக்டர் சொன்னோம்னா அவங்க நம்பிக்கையாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் 25 மாடுகள் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு சுகாதாரத்தில் வந்து நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் மருத்துவமனையிலேருந்து மருத்துவர்களை வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணி மாடுகளை செக் பண்ணுற வழக்கம் இருக்குங்களா? வருவாங்க, கவர்மெண்ட்லேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. வீக்லி ஒன்ஸு செவ்வாய்க்கிழமான வந்துடுவாங்க. வந்து எல்லா மாடுகளையும் எப்படி சார் பார்ப்பாங்களா? எப்படிங்க? எல்லா மாடுகளும் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா பூச்சி மாத்திரை அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது அதை நம்ம கொடுத்துருவாங்க, நம்ம கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணணுங்களா சார்? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை, இலவசம். இலவசம் தான். இது எப்படிங்க சார்? அரசு வந்து இந்த ஏற்பாடை நீங்கள் பண்ணியிருக்காங்களா சார்? ஆமாங்க, அரசு வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. அது எல்லா பண்ணைகளுக்கும் போவாங்களா சார்? இல்லை சின்ன சின்ன மாடுகள் வச்சுருக்கக்கூடிய இடங்களுக்கும் அவங்க செல்வாங்களா? இல்லை, 1 மாடு 2 மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அவங்க வருவாங்க. அந்த இடத்துல நம்ம அந்த மாட்டுகளை பிடிச்சிட்டு போய் நம்ம காமிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபார்மாக இருந்ததுன்னா அத்தனை மாட்டுக்கு நம்ம கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் காட்ட முடியாதுங்க. அதனால் அப்போ அவங்க வந்து விசிட் பண்ணி அவங்க பார்ப்பாங்க.
சரிங்க சார், உங்களுடைய ஃபார்மை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். ஓகே சார், நன்றிங்க சார். நீங்கன் சார் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து அகைன் வந்து அந்த ஃபார்மை வந்து எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க. இந்த தகவல் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களுக்கு சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.